சிறைத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளித்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். எந்த மாதிரியான அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம்? விவரங்களை பதிவு பண்ணுங்க சுரேஷ். வணக்கம். பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்த சதி திட்டம் தீட்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பரக்கத்துல்லா என்பவர் தேசிய புலனாய்வு முகமையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய தாயார் இன்று அதிகாலை 2 மணிக்கு மரணமடைந்திருக்கிறார். அவருடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்க பரக்கத்துல்லாவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவருடைய சகோதரி நிஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் கே. ராஜசேகர் அடங்கிய அமர்வு சிறப்பு அமர்வாக, அதை இன்றைக்கு விடுமுறை தினமான இன்றைக்கு சிறப்பு அமர்வாக இந்த வழக்கை இன்றைக்கு நீதிபதிகள் விசாரித்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தண்டனை கைதிகளுக்கு விடுப்பு வழங்குவதற்கு சிறைத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விசாரணை கைதிகளை நீதிமன்றங்கள் நாட வேண்டிய ஒரு சூழல் நிலவுகிறது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். அதனால் விசாரணை கைதிகளுடைய தாய், தந்தை, கணவன் அல்லது மனைவி, பிள்ளைகள் போன்ற நெருங்கிய உறவுகள் மரணமடைந்தால் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்கு அவர்களுக்கு சிறைத்துறை அதிகாரிகளே அனுமதி வழங்கக்கூடிய வகையில சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக உள்துறை செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தாயின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க பரக்கத்துல்லாவுக்கு இன்றைய முதல் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். வரும் 20ஆம் தேதி அவர் மீண்டும் சிறை திரும்ப வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இடைப்பட்ட காலத்தில் செல்போன் பயன்படுத்தக்கூடாது, கூட்டத்தில் உரையாற்றக்கூடாது என்ற நிபந்தனைகளையும் நீதிபதிகள் விதித்திருக்கிறார்கள்.